5 தூண்கள் என்று சொன்னேனே, இந்த 5 தூண்கள்ல முதல்ல பார்த்தோம் நம்பிக்கை. இரண்டாவது தூண் என்ன? இஸ்லாத்தினுடைய இரண்டாவது தூண் என்ன சொல்லுங்களேன்? தொழுகை. அதில் இருக்கக்கூடிய கட்டுக்கோப்பு இல்லையா? தொழுகை என்பது நாளொன்றுக்கு 5 முறை நான் தொழுகை செய்ய வேண்டும் என்பது அந்த கட்டுக்கோப்பின் பேரழகு. அந்த தொழுகையோடு இணைந்து வருகின்ற அந்த பிரார்த்தனை, மனதை ஒருமுகப்படுத்தல். உடலையும் பழக்க வழக்கங்களையும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறவர்கள் ஆவேசப்பட மாட்டார்கள். மூன்றாவது தூண் என்ன சொல்லுங்கள்? நோன்பு. அது கட்டுக்கோப்பு அல்லது மனத்தை கட்டுப்படுத்த முடியும். இறைவனை நோக்கி அந்த சரணடைதல் மட்டுமல்ல, என் மனத்தை நானே கட்டுப்படுத்த முடியும், என் உடலுக்குள் வரக்கூடிய சவால்களையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற கட்டுக்கோப்பு. மீண்டும் நான்காவது தூண் என்ன? நற்செயல்கள், இரக்க உதவிகள். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, இஸ்லாத்தினுடைய நான்காவது தூண் என்பது இரக்க செயல்கள், அன்பு உதவிகள். நான் எல்லோருக்கும் சொல்வது உண்டு, மீண்டும் சொல்கிறேன், பணமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆக நற்செயல்கள் தான் நமக்கான புண்ணியங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். இறைவனுக்கு அவன் காணிக்கை கொடுப்பது அல்ல, ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். அந்த கடனை இறைவன் திருப்பி தருவதல்ல, உன் தலைமுறைகளுக்கு அவர் பன்மடங்காக தருவார். திருக்குர்ஆனுடைய சாரம், பைபிளினுடைய சாரம் கூட, ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். கடைசியான 5வது முக்கிய தூண் என்ன? இஸ்லாத்தினுடைய தூண் சொல்லுங்களேன். சரியாக சொன்னீர்கள், திருப்பயணம். திருப்பயணத்துல கூட எவ்வளவு உங்களுக்கு கிடைத்த இறை தூதர் என்பது ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு திருத்தூதர். ஒரே ஒரு முறை போனா போதும் வைக்கிறார் இல்லையா? திருப்பயணம் வாழ்வில் நீங்கள் ஒரு முறை சென்றால் போதும் என்றால் உங்கள் பணத்தையும் உங்கள் நேரத்தையும் அவசியமின்றி நீங்கள் விரயம் செய்யாதீர்கள். ஏழைகளும் எளியோர்களும் எல்லோரும் ஒரு முறை இயன்றால் சென்று பாருங்கள். ஆனால் அந்த இடத்தில் நான் பார்க்கிறேன், அந்த மெக்காவினுடைய அந்த திருப்பயண இடத்தில் மட்டும் ஏக இறைவன் ஒரு மக்களினம் என்பதைப் போல நாட்டினுடைய அதிபர்களும் வல்லமை மிக்கவர்களும் சாதாரண ஏழைகளும் எளியவர்களும் ஒன்றாக இறைவன் முன்னால் நிற்கிற ஒரு மாபெரும் இடமாகவும் மாபெரும் மனித நேய அறைகூவலாகவும் உங்கள் திருப்பயண அந்த நிகழ்வு இருந்திருக்கிறது.